Hello guys, welcome to my channel. Today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னென்னா admob எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான வீடியோக்கள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோக்கள் தான் நம்ம சேனலில் போட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் போடக்கூடிய அவ்வளோ வீடியோக்கும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம். ஓகே, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா எப்படி admob அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி admob கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கூகுளில் போய்ட்டு நீங்கள் admob அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு admob ஒரிஜினல் வெப்சைட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் admob லிங்காக இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சைன்அப் அப்படின்னு கொடுத்துக்கொள்ளுங்க. சைன்அப் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த இமெயிலில் சைன்அப் ஆக போகிறீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ நீங்கள் கிரியேட் வித் அனதர் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து சைன்அப் ஆகிக்கொள்ளுங்க. ஜஸ்ட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேட்காது, உங்கள் நேம் கேட்கும். நேமை கொடுத்துட்டு நீங்கள் என்ன கண்ட்ரி டைம் ஜோனை மட்டும் செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிடுங்க. ஏன்னா க்ரியேட் பண்ணி காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அதனால நான் அதை காட்டலை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு இமெயிலுக்கு ஒரு அட்ரஸுக்கு ஒரு நேமுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தருங்க. உங்களுக்கு தெரியும் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருந்திருக்கும். எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் ஒன்றுக்கு அல்ரேட் பட் அதிகமாக யூஸ் பண்ணிடலாது. அதுபோல் கூகுள் admobலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் லொகின் ஆகிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் உடனே வெரிஃபை ஆகிடும். வித்தின் 24 ஹவரில் வெரிஃபை ஆகிடும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஜஸ்ட் ஒரு 13 மினிட்ஸ் அந்த மாதிரி அது ஒட்டோவாகவே ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, நான் இப்போ இதில் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுடே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எவ்வளோ, திஸ் மந்த் லாஸ்ட் மந்த் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சம் வெப்ஸ் பப்ளிஷ் பண்ணிங்க, பட் வந்து அதில் ஏர்னிங் பெருசாக வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க என்கிட்ட. அதாவது வந்து நான் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணலை, பட் நான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவாக ரேங்க் ஆகி யாரும் இன்ஸ்டால் பண்ணினா மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி லோ ஏர்னிங் இருக்குது. பட் வந்து நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே இவ்வளோ வந்தீங்க. அது மாதிரி ரிக்வஸ்ட் அது மாதிரி நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்கலாம் இது மூலமாக. அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் பப்ளிஷ் பண்ண அப்ளிகேஷன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த எப்ஸில் பார்த்து போயிட்டு நீங்கள் எட் ஆப் அப்படின்னு இருக்கும். அந்த எட் ஆப் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்கள் வரும். செட்டப் பண்ணி ஆப் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளாட்ஃபார்முக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் ஆண்ட்ராய்ட் ரிலேட்டடாக போடுறதுனால நாங்கள் இப்போ ஆண்ட்ராய்ட் பார்க்குறோம். சம்டைம் ஃபீச்சர்ஸில் நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் iOS சம்மந்தமாகவும் வீடியோ போடுறதுக்கு இருக்கோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் iOS பார்க்குறோம். ஓகே, நாங்கள் ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேட்டுருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு. நீங்கள் இப்போ தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது. பட் அது ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் அதில் நோ கொடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் நேம் கேட்கும். அது வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட் டெமோ அப்படின்னு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள ஒரிஜினல் அப்ளிகேஷன் நேமை கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி எட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் எட் ஆகிட்டு இங்கே அது வந்து எலிஜிபிள் ஆகிடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து எங்கள் SDK வெர்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்பில் கீழே நேம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்துடும். அப்போ வந்து எட் யூனிட் இருக்கும். எட் யூனிட் போனீங்க அப்படின்னா இங்கே எட் யூனிட் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எட் யூனிட் தான் க்ரியேட் பண்ணணும். அப்போ நீங்கள் கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான எட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருப்பாங்க.
நீங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுறது வெலவும் இன்டர்நெஸ்டியலும் நேட்டிவ் தான் கூடுதலாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த வெலர் ரெண்டும் இன்டர்நெஸ்டியல் ரெண்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது வந்து நாங்கள் எங்களை சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே நாங்கள் இந்த 2 எட்ஸ் மட்டும்தான் போவோம். ஏன்னா ஏர்னிங்ஸ் கூடுதலாக தரக்கூடியது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரிவார்டெட்டில் கொஞ்சம் ஏர்னிங் கூடுதலாக வரும். பட் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை, நாங்கள் சோர்ஸ் கூடுதலாக அதில் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ பேனர் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் நீங்கள் பேனர் கொடுத்துட்டு பேனருக்கு ஒரு ஐடி வேணும், அதாவது யூனிக் நேம் ஒன்று. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் நேம் போட்டு நான் ஜஸ்ட் மெமோடு போட்டு 1 அப்படின்னு கொடுத்துருங்க. அது எதுவாக இருந்தாலும் பண்ணி ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்து கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, இது வந்து உங்களோட பேனர் ஐடி. அப்போ நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அதை சேவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு நோட் பேடில் போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் இதை வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் நோட் பேடில் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு எழுதி ஈக்குவல் போட்டு அதுக்கு பக்கத்தில் காப்பி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேனர் ஐடி அப்படின்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் போட்டு இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி டன் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் எந்த யூனிட் ஐடி போயிட்டு இந்த ஸ்பெஷல் ஐடியையும் சேம் அதே பிளேஸில் அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் எண்ட் அப்ளிகேஷன் ஐடி வரும். பட் வந்து இந்த ஐடி தேவையில்லை, அப்ளிகேஷன் ஐடி எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் கீழே இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இன்டர்சோஷியல், அதாவது வந்து இன்டர்சோஷியல் அப்படின்னு போட்டு நீங்கள் ஈக்குவல் போட்டு அது கீழே இந்த ஐடியை காப்பி பண்ணிடுங்க. அப்போ உங்கள்கிட்ட 3 ஐடிஸ் இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த எட்மோபில் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ போயிட்டு போடுங்க. ஓகே, நான் இந்த ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நாங்கள் என்னோட வீடியோவில் தர அந்த சோர்ஸ் கோட் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருந்துருக்கீங்க. அதை உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் நேற்றோட வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது இம்போர்ட் ஆகினதுக்கு அப்புறமா நாங்கள் எப்படி அதை எட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நாங்கள் எட்ஸை மட்டும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகியதுக்கு அப்புறமா எல்லாம் லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே ரிசோர்ஸஸ் இருக்கும். அப்ளிகேஷனில் ரிசோர்ஸஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வெல்யூஸ் இருக்கும். வெல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரலாம் அப்படியே. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த சோர்ஸ் கோடில் வந்து ஃபேஸ்புக் எட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதாவது வந்து admob எட்ஸ் ஐடி அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஐடிங்கிற இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஐடி காப்பி பண்ண ஐடியை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல admob பேனர் ஐடி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த பேனரோடைய ஐடியை வந்து இந்த இடத்துல இப்படியே டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கீழே இருக்கும் ஸ்ட்ரிங்கில் வந்து admob இன்ஸ்டன்டல் ஐடி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டன்டல் ஐடியை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் இதை பண்ணினா உங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எது இம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிரும். அப்புறமா வந்து நீங்கள் உங்களோட சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணுறதுல இவ்வளோ தான் நீங்கள் பண்ணதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான் பண்ணணும். ஓகே, இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் ஷைனிங் ஏபிகேயை மாற்றி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனில் வந்து எட்ஸ் வந்து ஷோ ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறமா.
ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி அது வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு அப்புறமா உங்களோட எட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதையும் நான் எப்படின்னு காட்டிடுறேன். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இவ்வளோன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ரௌசருக்கு போய்க்கிறேன். ஓகே, ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் லைவ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே எப்ஸ் இருக்குது. எப்ஸில் வந்து வியூ ஆல் ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கார்ட் ஷோ ஆகும். இங்கே நீங்கள் என்னென்ன பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்றது ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டெமோ அப்படின்னு பண்ணிக்கிறோம். ஸோ அங்கனைக்கு இது ப்ளே ஸ்டோரில் இருக்குதா இல்லையான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் எட் ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கேஜ் நேம், அதாவது வந்து நீங்கள் ஒரு யூனிக் ஐடி ஒன்று கொடுத்துருப்பீங்க. உங்களோட பேக்கேஜ் நேமாக சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த சேஞ்ச் பண்ண பேக்கேஜ் நேமை ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருந்தால் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஜஸ்ட் சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல ஷோ ஆகும். எனக்கு வந்து இந்த எப்ஸ் இந்த யூனிக் ஐடி எல்லாமே நாங்கள் எட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி, அதனால ஷோ ஆகுதில்லை. இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஷோ ஆகும். இங்கே எட்ஸ் அப்படின்னு காட்டும். எட்டை கொடுத்துட்டு நீங்கள் கேன்டீனே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து எட் ஆகிடும். இங்கே எட் ஆகினதுக்கு அப்புறமா அவங்களோட எப்பில் வந்து எல்லா எட்ஸும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நாங்கள் அதை கட்டாயமாக பப்ளிஷ் பண்ணுவோம், வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வரதுக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் டச் பண்ணி வச்சுருங்க. ஓகே பாய், see you.